நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்த நிலையில் தமிழகத்தின் நலன் காக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 50% இறக்குமதி வரி நேற்றிலிருந்து அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில இப்படி 50% உயர்த்தப்பட்டிருப்பது தமிழ்நாட்டின் ஏற்றுமதியை கடுமையாக பாதித்துள்ளது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த 50% இறக்குமதி வரி காரணமாக திருப்பூர் ஜவுளி மையமான திருப்பூர்ல அந்த ஏற்றுமதி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் இதனால் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அளவில் வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதனால ஆயிரக்கணக்கான வேலைகள் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருப்பதாகவும் அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். நமது தொழில்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க உடனடி நிவாரணம் மற்றும் இந்த கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்துகிறேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 50% இறக்குமதி வரியால் 50% உயர்த்தப்பட்டிருப்பது தமிழ்நாட்டின் ஏற்றுமதியை கடுமையாக பாதித்திருக்கிறது எனவும் இதனால் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்டோர் ஆயிரத்துக்கான வேலைகள் ஆபத்தில் உள்ளது எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதிய நிலையில தற்பொழுது மீண்டும் மத்திய அரசு இதனை மீண்டும் வலியுறுத்துவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.